சமீபத்தில் கவர்மெண்ட் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருந்தேன். அந்த வண்டி நம்பர் இதுதான். ஏன் வண்டி நம்பர்லாம் போடுறேன்னா, அதில் ஒரு சின்ன இஷ்யூ இருக்குது. அதை வந்து மாநகர போக்குவரத்து துறைக்கு, அப்புறம் தமிழக அரசு போக்குவரத்து துறைக்கு வந்து நான் தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, இந்த பஸ் வந்து ரொம்ப பழசாயிருக்கு. எத்தனை வருஷம் பழைய பஸ்ன்னு தெரிய, ஒரு 30-40 வருஷம் கூட இருக்கும் போல. இப்போ நீங்கள் இந்த ஃபோட்டோ பார்க்கலாம். என் காலை வந்து அங்கே வைக்க முடியல. ஏன்னா அந்த இடத்துல ஒரு ஆணி மாதிரி ஒன்று இருக்குது. ஒரு போல்ட் இருக்குது. அது வெளில நீட்டிகிட்டு இருக்கு. என்னோட ஹைட் 5'10". நான் ஒரு பாய்ஸ் வெளிலதான் விலகிதான் உட்காந்துருப்பேன். ஏன்னா பஸ்ஸெல்லாம் ரொம்ப பழைய பஸ்ஸா இருக்கு. அதெல்லாம் நீங்க மாத்தணும். மாத்துறதுக்கு காசு இல்லை அப்படின்னா அப்புறம் எதுக்கு இலவசம் கொடுப்பாங்க? ஏன்னா போக்குவரத்து துறை இன்னைக்கு நேற்று கடன்ல இல்லை, பல வருஷமாவே கடன்ல இருக்கு. அதை நம்ம கொஞ்சமா கால்குலேட் பண்ணி பார்த்தாலே தெரியும். அவங்க கிலோமீட்டருக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் வாங்குறாங்க மற்ற இடத்துல வாங்குறதோட, ஒரு கிலோமீட்டருக்கு கணக்குப்படி. அப்படி இருக்கக்கூடிய ஒரு துறையில வந்துட்டு நீங்க ஒரு இலவசன்றது கொடுத்துருக்க கூடாது. மற்ற துறைகளை கொடுத்துருக்கலாம். இந்த துறையை பொறுத்த வரைக்கும் இலவசன்றது வந்திருக்க கூடாது. என்னைய பொறுத்த வரைக்கும் கொடுத்ததே எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய தப்பு. ஒரு ப்ரிவிலேஜ் மைண்ட் செட்டில் நான் பேசுகிறேன்னு கூட நீங்கள் நினச்சிக்கலாம். இப்போ என்ன ஆகுதுன்னா, பஸ் உங்களால் வாங்க முடியாத மாதிரி ஆகுது. பஸ் வாங்குறீங்க, புது பஸ் வாங்குறீங்க. அப்போ பழைய பஸ்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ஒன்று ஸ்கிராப் பண்ணணும், இல்லைன்னா அதுக்கு என்ன கரெக்டான ஒரு வழிமுறை இருக்கோ அதை நீங்கள் பண்ணணும். அதையும் பண்ணாமல் இதையும் ஓட விட்டுக்கிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி இருக்க பொருளாதாரத்தில் வந்து நிறைய பேர் வந்து தனியார் வாகனங்களில் பயணிக்கிறாங்கன்றது உண்மைதான். இருந்தாலுமே நிறைய இடத்துல வந்து பேருந்தில் போக வேண்டிய நிலைமை ஏற்படுது. பேருந்து யூஸ் பண்ணணும், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கும் எல்லா இடத்துலையுமே. அப்படி இருக்கும் போது இந்த மாதிரி போல்ட் வரதுலாம், இதெல்லாம் என்ன பஸ்ஸை மாற்றலாம் கூட, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் காலில் ஒருத்தவங்களுக்கு அது வராயும் தெரியாதா? அதெல்லாம் நீங்க ஒரு ஸ்பெஷல் இன்ஸ்பெக்ஷன் எடுத்து பார்க்கணுன்றதை தாழ்மையா வேண்டிக்கிறேன். நல்லதே நடக்கும் நம்புறேன். நன்றி, வணக்கம்.